வந்து பார்த்தீங்க அப்படின்னா Mobikwik அப்படிங்கிற அப்ளிகேஷனில் வந்து சிப் இஎம்ஐ அப்படிங்கிற நேமில் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ பிடிக்கிறாங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க, இது தவிர வேறு ஏதாவது ஹிடன் சார்ஜஸ் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸில் பிடிப்பாங்களா இல்லையா, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே கேஒய்சி டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஒய்சியில் வந்து உங்களோட ஆதார் நம்பர், பேன் கார்டு நம்பர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், ஆட்டோ டெபிட் வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இது மாதிரி பே நோ பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து 40,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு சிப் பே நோ பே லேட்டரில் வந்து கிரெடிட் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ரீசார்ஜ் பே பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1 month வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கிரெடிட் லிமிட்டை ஆரம்பத்தில் வந்து யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பே நோ பே லேட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மகிட்ட இருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஒன் டைம் பேமெண்ட்டாக ஒரு சிலருக்கு வந்து 500 ரூபாய் வரைக்கும் கூட சார்ஜஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ரீயாகவே ஆக்டிவேட்டட் ஆயிருச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பே நோ பே லேட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியல் பேமெண்ட்டை வந்து சார்ஜஸாக வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி லிமிட்டே வந்து கொடுத்துருந்தாலும் இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் 5 ரூபாய் யூஸ் பண்ணாலும் சரி, இதுக்கு வந்து ஒன் டைம் பேமெண்ட்டாக வந்துட்டு ஒரு 500 ரூபாய் வரைக்கும், ஒரு சிலருக்கு 300 ரூபாய், ஒரு சிலருக்கு 450 ரூபாய் வரைக்கும் இந்த மாதிரி சார்ஜஸ் ஆகுது. ஸோ அந்த பேமெண்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் மட்டும் அதை பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு இது வந்து லைஃப் டைமுக்கு இந்த லிமிட் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எப்போவுமே சார்ஜஸ் பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த லிமிட் வந்து யூஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு லோன் தான் வேணும் அப்படின்னா இந்த லிமிட்டை எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிப் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. லோன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து பர்சனல் லோன் வந்து இதில் வாங்கிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு 1.67% பெர் மந்த்துக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.04% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி கேஒய்சி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிப் இஎம்ஐ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கெட் ஸ்டார்ட் கொடுத்ததுமே அடுத்தது ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோட் பண்ண சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் செல்ஃபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களோட ஃபோட்டோவை வந்து நல்லா கிளியராக அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் ஆகும். உங்களோட ஃபோட்டோ கிளாரிட்டி இல்லாமல் இருந்ததுன்னா ரிஜெக்டட் ஆயிரும். இப்போ செல்ஃபி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை வந்து செல்ஃப் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் சேலரிடுனா சேலரிடை செலக்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாயினா செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகுமா இல்லை ரிஜெக்டட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிலாம் பயப்பட தேவை கிடையாது. இதில் நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயை சூஸ் பண்ணி தான் எனக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் லோன் வந்து அப்ரூவல் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேம் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஆனுவல் இன்கம், ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 3 lakhக்கு மேலே என்ட்ரு பண்ணுங்கள். செல்ஃப் எம்ப்ளாய்க்கு தான் வந்து ஆனுவல் இன்கம் கேட்கும். சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படின்னு தான் வந்து கேட்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயை சூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 4 lakh 5 lakh அந்த மாதிரி வந்துட்டு வருமானம் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து ஃபெச் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபைனலாக வந்து நம்மளோட சிபில் ஸ்கோரை வந்து ஃபெச் பண்ணிவிட்டு நான் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணும்போது என்னோட சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 742 இருந்தது. ஸோ இந்த சிபில் ஸ்கோருக்கே எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு. இந்த லோன் வந்து
வந்து நான் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே அட்டம்ப்ட்லலாம் எனக்கு வந்து அப்ரூவல் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே ட்ரை பண்ணி தான் எனக்கு ஃபைனலாக இந்த லோன் வந்து அப்ரூவல் ஆயிருந்தது. இப்போ நமக்கு வந்து ஸோ இந்த மாதிரி சிபில் வந்து வந்ததுமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கான லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நமக்கு ஷோ பண்ணுவாங்க. இப்போ அதை வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு கொடுத்துருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு வந்து 2% வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து அப்ளை பண்ணும்போது தான். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த லோனை வந்து ரெகுலராக எடுக்காமல் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்ததுக்கு அப்புறமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணி இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.67% வந்து பெர் மந்த்துக்கு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆனதுமே வந்து எடுத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நாள் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி உங்களை லோன் எடுக்க வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் லோன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னுமே வந்து கொஞ்சமாவது கம்மியாகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ஐ ஆக்செப்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபைனலாக 2 லட்சம் ரூபாய் லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த 2 லட்சம் ரூபாய் லோனில் வந்து 25,000 ரூபாயை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால் மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,75,000 ரூபாய் வரைக்கும் தான் லோன் வந்து எடுக்க முடியும். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,75,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் இந்த பர்சனல் லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த லோனை வந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே 2 விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பே வைவ் ஆர் QR கோட் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒர்க் ஆகாது. இதை யூஸ் பண்ணி நம்மளோட இந்த பணத்தை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ரா டு பேங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வித்ட்ரா டு பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1,75,000 ரூபாய் நம்ம லோனாக எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1,66,757 ரூபாய் கிடைக்கும். பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு வந்து போயிடும். ஸோ இந்த அமௌண்ட்டை கழிச்சு போக 1,66,757 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 50,000 ரூபாய் லோனை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கான இன்ஸ்டால்மெண்ட் டைமிங்கை வந்து சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, டோட்டலாக நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதில் குறைஞ்சபட்ச டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மாதத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 15 மாதம் வரைக்கும் நமக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 1 வருஷத்தை சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1 வருஷம் சூஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு டோட்டலாக பே பண்ணக்கூடிய வட்டி மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9,808 ரூபாய் நம்ம வந்து வட்டியாக பே பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு. ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4,984 ரூபாய் வந்து வரும். ஸோ இதில் வந்து இன்ஸ்டால்மெண்ட் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லோன் பற்றின டீட்டெயிலை இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய். ஆனால் இதில் டோட்டல் டிஸ்பர்சல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,804 ரூபாய் ஷோ ஆகுது. அப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 53,804 ரூபாய் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. இதில் 3,804 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை வந்து நம்மளோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட்டோட சேர்த்து 53,804 ரூபாயை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் தான் கிரெடிட்டட் ஆகும். 50,000 ரூபாய் மட்டும் தான் கிரெடிட்டட் ஆகும். இதுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.67% வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மாதம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ 4,984 ரூபாய் பே பண்ணணும். ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் நவம்பர் மாதம் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ வந்து நவம்பர் மாதம் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து 19. இன்றைக்கி நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து 5 டிசம்பர் 2023 பே பண்ணணும். ஃபஸ்ட்டு இஎம்ஐ மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த இஎம்ஐக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் டைமிங் அப்படிங்கிறதே வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டி வந்து ரொம்பவே அதிகம் தான். ஸோ இதில் ப்ராசஸிங் ஃபீ வேறு வந்து உங்களுக்கு ஆடட் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 23% உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆட்டோ டெபிட்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லணும்ல, இது வந்து தான் அந்த ஆட்டோ டெபிட். இதில் வந்து ஆட்டோ பே அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னோட பேங்க் டீட்டெயில் வந்து இதில் ஓப்பன் ஆகுது பாருங்க. நான் வந்து ஆட்டோ செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில்
இருந்து தான் ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ 5ஆம் தேதி ஆட்டோ டெபிட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் 4ஆம் தேதியே வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோன் ஆப்பில் வந்துட்டு ஸோ இது தவிர வேறு என்னென்ன ஹிடன் சார்ஜஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லோன் டீட்டெயிலுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து லோன் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சங்ஷன் லெட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன சார்ஜஸ் பிடிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதை வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட் பேமெண்ட் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாள் லேட்டாக பே பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு அதில் 3% ப்ளஸ் டேக்ஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான இந்த லோன் ரீபேமெண்ட் அமௌண்ட்டை வந்து அவங்க ஆட்டோ டெபிட் தான் வந்து பண்ணுவாங்க. ஆட்டோ டெபிட் பண்ணும்போது உங்களோட ஆட்டோ டெபிட் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் நீங்கள் போடலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 1000 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபார்க்ளோஸ் ஃபீ, அதாவது நம்ம இதில் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ண நினைக்கும் போது டோட்டலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸில் 3% ப்ளஸ் டேக்ஸ் வந்து பிடிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டையும் அடிஷ்னலாக சேர்த்து நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் இதை வந்து க்ளோஸ் பண்ண முடியுமே தவிர உங்களுக்கு இதில் வந்து ஃப்ரீ க்ளோஸ் ஃபீ இல்லாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. அடுத்தது செட்டில்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% ப்ளஸ் டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் கேன்சலேஷன் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% ப்ளஸ் டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இவ்வளோ சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹிடன் சார்ஜஸாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய பேனோ பே லேட்டரை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேயும் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஹிடன் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ₹1 கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ₹1 ரீபேமெண்ட் இது பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ₹300 அதிகபட்சம் ₹550 வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறப்போ இந்த ஹிடன் சார்ஜஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஹிடன் சார்ஜஸ் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இதுக்கு மேலே இந்த லோன் வந்து ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.